நிப்பாட்டுறா. அண்ணன் வந்துட்டாரு நிப்பாட்டு, வண்டியா நிப்பாட்டு. வா 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 வா. வாங்கண்ணா வாங்கண்ணா. க்ளோஸ்ல இருக்கா. தூக்கி மேல வச்சிடுங்க.
பசங்களை படிச்சு வச்சு கட்டுவாங்க. ஒரு நாய் எங்களால முடியலையா மூச்சு அடிச்சா கூட எப்படி ஏற முடியும்? நேற்று தான் ஹாஸ்பிட்டலுக்கு அங்க நின்று இட்டு வரும்போது எந்த இடமான தெரியாம நேரம் இட்டு வந்து நிச்சுனது ரொம்ப நேரமாச்சு. 12 மணிக்கு ஏத்துனாங்க. 12 மணிக்கு ஏத்துனாங்க. இங்க இட்டு வரதுக்கு 2 மணி ஆச்சு. அவ்வளவு அவரா எங்க இட்டு போறதுக்கு என்ன பிளான் பண்ணீங்க? நாயமா நீங்க செய்யறது ஒண்ணுமே புரியல. சாப்பாடு கொடுத்தாங்க, வெறும் அரிசிதான். காலையில பொங்கல் போட்டாங்க, அதுவும் வெறும் சாப்பாடு தான். அதுல வயிறு வலி. எங்க அனுப்புறாங்கன்னு தெரியல. அதான் கேள்விப்பட்டேன். இப்போ தங்கை வளர்மதி, தங்கை வழக்கறிஞர் நிலவு மொழி எல்லாம் அவங்க வந்து அடித்து, அது 20 காவலர்கள் அடித்து சித்திரவதை செஞ்சாங்கன்னு இருக்குது. சட்டம் படித்த பிள்ளைகள் சட்டம் படிக்கிறது மக்களுக்காக, சட்டப்படி நின்று மக்களை பாதுகாக்கத்தான். அப்படி நிற்கிற நம்ம பெண் பிள்ளைகளை அடித்து சித்திரவதை செஞ்சு அவங்களை வழக்கு புனைந்து சிறைப்படுத்துவது, அவர்களை போராட்ட களத்துக்கே வரவிடாமல் அச்சுறுத்துவதுங்கிறதான் மக்களாட்சியா? அதுதான் ஜனநாயகமா? இழந்துவிட்ட உரிமைகளை பிச்சை கேட்டு பெற முடியாது, போராடித்தான் பெற்றாக வேண்டும்ங்கிறாரு சட்டம் மேதை அரசியல் சாசனத்தின் ஆசான் அண்ணல் அம்பேத்கர். இப்ப எதை ஏற்கிறது சொல்லுங்க? அவர் சொல்றதை கேட்கிறதா? போராட வந்தா அவனை அடிச்சு உள்ள போடுவோங்கிற இவங்க சொல்றதை கேட்கிறதா? அவர் வகுத்த சட்டமே அநீதிக்கு எதிராக போராடுவதை தடுக்குதுன்னா இந்த சட்டத்துல என்ன மதிப்பு இருக்கு? இது இன்னைக்கு மக்கள் கோபத்தோடு கொந்தளிச்சு வலியில வேதனையில வடிக்கிற கண்ணீரை நிறுத்திடக்கூடாது, அந்த வேதனையை வடிய விட்டுறக்கூடாது. இன்னும் 6 மாசத்துல இருக்கு. நம்மகிட்ட வலிமை மிக்க ஒரு ஆயுதம் இருக்கு, வாக்கு. அதை இந்த அநீதிக்கு எதிராக தூக்கணும். அப்போதுதான் மாறுதல் வரும். இல்லைன்னா நீங்க இதே கொடுமைக்குள்ள சிக்கி நீங்க வந்து சட்டியில சுடுதேன்ட்டு அங்கிருந்து குதிச்சு அரிசி அடுப்புலயே விழுவும். அந்த மாதிரி நம்ம முடிவெடுத்துடக்கூடாது. கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த முறை கொஞ்சம் கவனமா இருக்கணும். நல்லது. அது சுதந்திரம்னு இப்படி சொல்றது, சுதந்திரம்ங்கிற சொல்ல அசிங்கப்படுத்த முடியாது. ஒரு நம்ம 4 பேர் போய் கொன்னா, அடிச்சு கொன்னா, நான் ஒருத்தனை அடிச்சு கொன்னா, வெட்டி கொன்னா, அது கொலை, அது ரவுடிசம் அப்படின்னு சொல்லுது, குற்றம்னு சொல்லுது சட்டம். அதே காவல்துறை 5 பேர் ஒருத்தரை அடிச்சு கொன்னா அதை ஒண்ணுமே கண்டுக்க மாட்டேங்குது. இப்போ அதை பத்தி பேசுறதுக்கு ஆள் இல்லை. இப்போ இந்த மக்களை இப்போ நம்ம இதுனா ஒரு கலவரம்னு சொல்லுவோம், தகராறுன்னு ரவுடிசம்னு சொல்லுவோம். இதே காவல்துறை மக்களை எப்படி, எந்த மக்கள் வாக்கு செலுத்தி இந்த அதிகாரத்தை நிறுவுறாங்களோ அந்த அதிகாரம் மக்களுக்காக நிக்கலைங்கிறத அந்த நாட்டில் இருக்கிற ஜனநாயக படுகொலை, ஜனநாயக துரோகம், ஜனநாயக கொடுமை. அதை என் மக்கள் உணரலை. அந்தந்த நேரம் கோவப்படுறாங்க, அப்புறம் அணைஞ்சிடறாங்க. அதுதான் பிரச்சனை இங்கே இருக்கிறதே. ஒரு நாட்டில் ஒரு ஆட்சியாளன் மோசமாக ஆட்சி செய்கிறான்னா அந்த ஆட்சியாளனுடைய தவறு இல்லை, அந்த ஆட்சியாளனை தேர்வு செய்த மக்களின் தவறு. ஒரு தடவை நீங்கள் தவறு செய்யலாம், ஆனால் தொடர்ச்சியாக 60 ஆண்டுகளாக செய்கிறீங்க. அதுதான் இங்கே இருக்கிற மிகப்பெரிய வரலாற்று பெருங்கொடுமை, வரலாற்று பெரிய தவறு. அதை போய் நம்ம எப்படி என்ன பேசுறது இருக்கு?
அவர் கூலிக்கு போராடுகிற மக்களை பற்றி கவலைப்படாம கூலி படத்தை போய் பார்த்துட்டு இருக்காரு. மக்களை பற்றி சிந்திக்காத அதிகாரங்களை தேர்வு செய்தது என் மக்களின் தவறுதானே ஒழிய இன்னைக்கு ஆட்சியாளர்களை போய் குறை சொல்ல நமக்கு எந்த தகுதியும் இல்லை. ஏன்னா அந்த ஆட்சியை நிறுவனதே நாம தான். அதனால அதை பேசி பயன் இல்லை. அதான் நான் வர்றது சொல்ல வேணாம்னு தான் சொன்னேன். ஆனால் இது தெரிவிக்காம உங்களை வர வைக்க முடியாது. இப்போ எல்லாரும் போயிட்டாங்கன்னா நான் யார்கிட்ட கருத்து சொல்றது? நீ அடுத்த மண்டபத்துக்கு போகணும். இப்போ ஒவ்வொருத்தராக விடுதலை செய்யணும்ல. எப்படி இருக்கு பாரு, பாரு எப்படி இருக்கு. இது எது அரசுகிட்ட இருக்குன்னு நினைக்கிறீங்க? எல்லாமே போயிட்டுது. இப்போ இப்படி போனால் இன்னொரு எங்கே போய் நிறுத்துவாங்கன்னு தெரியல. நீங்களே கேள்வி கேட்டு பாருங்க. இப்போ இத்தனை நாள் நீங்கள் அவங்க கேட்குறது 10 லட்சம் கொடுக்குறோம், மருத்துவ காப்பீடு கொடுக்குறோம், காலை உணவு கொடுக்குறோம். இதையெல்லாம் தனியார் முதலாளிகிட்ட வேலை செய்யும்போது அரசு ஏன் எனக்கு கொடுக்கணும்? அந்த முதலாளி என்ன செய்வான்? இவ்வளோ கொடுக்குற அரசு நிரந்தரமாக வேலை என்கிட்ட கொடுத்துட்டு போயிடலாமே. எடுக்கும்போதே என்னை அரசு பணின்னு தானே எடுத்தேன். துப்புரவு பண்ணி நாட்டை தூய்மையாக வச்சிருக்கிறது அரசின் பொறுப்பு இல்லையா? தனியார் முதலாளியினுடைய பொறுப்பா? அவன் சென்னை மாநகரை சுத்தமாக வச்சுக்கணும் ஸ்வீடன் நாட்டு நிறுவனத்துக்கும் ராம்கி நிறுவனத்துக்கும் இது மாரியத்தா கோயில் வேண்டுதலா? இல்லை அன்னை வேளாங்கண்ணிலேயே இல்லை எங்கேயும் வேண்டிட்டு வந்தானே? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அரசு எப்படி கவனத்தை எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்க? அது எடுக்காது. அரசு தான் கொள்கை முடிவு எடுத்துருச்சே விற்கிறதுன்ட்டு. அவனுக்கு அதிகாரம் இல்லைங்க. அவனுக்கு அதிகாரம் இல்லை. உழைக்கும் மக்கள் வேளாண் குடிகளுக்கு எவனுக்கு அதிகாரம் இல்லையோ, அரசியல் வலிமை இல்லையோ, எவனுக்காக பேசுறதுக்கு தலைவன் இல்லையோ, குரலற்றவன் எவனோ அவனை தான் அது கை வைக்கும். நீங்க கடற்கரை நகரங்களை எல்லாமே நச்சாலைகளை நிறுவி நாசமாக்கும். கடலூர், எண்ணூர், தூத்துக்குடி நீங்க கவனமா எடுத்து பாருங்க. அங்கெல்லாம் மீனவ மக்கள் அடர்த்தியா வாழக்கூடிய இடம். அங்க அவனுக்கு தலைவனும் இல்லை, அவனுக்கு என்று அதிகாரம் இல்லை. வைடா கையும்பா. புரியுதா? இப்ப கூட ஐயா போய் கார் உற்பத்தி நிறுவனத்தை தொடங்கிட்டு வந்திருக்காப்ல தூத்துக்குடியில். ஏற்கனவே அது முடிஞ்சிருச்சு. அப்புறம் ஸ்ரீஹரிகோட்டாவில் பிறந்த விண்கலமே ஒன்று என்ன நடந்துச்சு? நாடு 20-30 மடங்கு வளர்ந்துருச்சு. இப்போ குலசேகரப்பட்டினத்தில் வேற பறக்க போகணும் விண்கலம். அதுக்கு பல ஆயிரம் ஏக்கர் வேற எடுக்கணும். இதெல்லாம் இப்போ எந்த மக்களுக்கு அதிகார வலிமை இல்லையோ அவங்கள தான் அடிப்பாங்க. இப்போ அப்படித்தான் சென்னை நகரத்தில் தலைநகரில் வாழ்ந்த எங்கள் ஆதி தமிழ் குடிகளை அப்புறப்படுத்தி செம்மஞ்சேரி, கண்ணகி நகர், கல்லுக்குட்டை, பெரும்பாக்கத்துக்கு தூக்கி தள்ளினான். 2 அதிகாரமே தள்ளிச்சு டிஎம்கே ஏடிஎம்கே. இப்போ இந்த மக்களுக்கு அதிகாரம் இல்லைல்ல, அதனால குறவழியை நரிச்சு தூக்கி போடுது. கோழி முன்னாடி இதுல இந்த கூண்டுல இருந்து பிடிச்சு கொண்டு கோழியை வெட்டுவான் 4 கோழியை. ஆனா கூண்டுக்குள்ள நிக்கிற கோழி அதை பத்தி கவலைப்படாம இந்த கூண்டுக்குள்ள சிந்தி கிடக்கிற இறைய தின்னுகிட்டு இருக்கும். அப்படித்தான் இந்த மக்களை வெட்டும் போது இந்த கூண்டுக்குள்ள இருக்கிற கோழிகள் அது பாட்டுக்கு இருக்குது. ஒரு நாள் அதை வெட்டும் போது அதுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிற 2 கோழி அது கவலைப்படாம இருக்கும். அதான் இங்க நடக்குது. இப்ப நேற்று இரவு சமூக செயற்பாடு